அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் இப்போ வரைக்கும் 41 பேர் பலியாயிருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு வீடு திரும்பிய ஒரு இளைஞர் மறுநாள் காலை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும், விஜய் இதில் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கணும் மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் 27ஆம் தேதி இரவு சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ இன்னைக்கு 2 நாட்கள் கடந்துருச்சு. இந்த 2 நாட்களில் திமுக தரப்புலேருந்து பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுக இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுவாங்களா, அரசியலுக்காக இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதில் குறிப்பாக முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு வால் போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. விஜயை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சங்கம் இருந்துச்சா அப்படின்னு இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. சரி, உண்மையிலேயே இந்த போஸ்டருக்கு பின்னாடி விஜயை கைது பண்ணணும், அந்த எல்லா மரணத்துக்கும் விஜய் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பொதுமக்களா இல்லை ஒரு பொதுமக்கள் நடத்தக்கூடிய ஒரு இயக்கமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு பின்னாடி அப்படியே திமுக தான் இருக்காங்க. நான் சொல்லலை, அந்த போஸ்டர் ஒட்டிய நபரே சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க. இது ஒட்ட சொல்லி எம்எல்ஏ கொடுத்தாங்களா? யார்? கணபதியா? காரம்பா கணபதி கொடுத்துருந்தாங்களா? சரி, ஓகே. ஏன்னா திமுகன்னு சொன்னாங்களா? போஸ்ட் திமுக ஓட்ட சொன்னாங்களா? சரி சரி, சூப்பர் சுப்பிரமணியம். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரூரில் சன் நியூஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த சேனலாக இருக்கட்டும் நேரடியாக போயிட்டு மக்கள்கிட்ட கேட்பாங்க இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இவங்க ரொம்ப மரத்துக்கு முறை ஏறி தாவுனாங்க, அங்கேருந்து எல்லாரும் மேலே இவங்க தான் போய் உள்ளே போய் விழுந்தாங்க, அப்படி இப்படின்னு பல பேர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. முறையான வகையில் தாவேக்கு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இப்படிலாம் குற்றச்சாட்டை வைக்கும்போது இவர்கள்லாம் அங்கே இருந்த பொதுமக்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல பேர் இப்படி பேட்டி கொடுக்குற நபர்களில் பல பேர் திமுகவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நபர் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான நபர் போல. அவர் பொதுமக்கள் மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் பொதுமக்கள் அப்படிங்கிற அடிப்படையிலே இதெல்லாம் கவர் பண்ணி போடுறாங்க. ஆனால் இப்போ அவர்கள் ஆதாரத்தோட ஒருத்தங்களா சிக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், யாராவது தலைவராக அவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவராக ஏற்று கிடையாது, ஒரு ரசிகராக தான் போய் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பார்க்க நினச்சா டிவியில் பாருங்கள், நேரில் தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழுவே அமைச்சிருக்கு அருணாச்சலேசன் அவர்கள் தலைமையில். அருணாச்சலேசன் அவர்கள் களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்களோடு மக்களாக ஒருத்தர் பேசுகிறாரு, தாவேக்காரங்க தான் கரண்டை கட் பண்ண சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்காக தான் அரசாங்கம் கட் பண்ணாங்க, அரசாங்கம் மேலே தவறு இல்லை அப்படி இப்படின்னு பேசுறாரு. என்னடா அவர் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, யார் அப்படின்னு பார்த்தா அவர் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு திமுக பொறுப்பாளர். அது ஊடகங்களில் தெரியாது. அப்புறம் தனியாக எடுத்து இது மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒரு கட்சிக்காரங்க போடும்போது தான் நமக்கு தெரியுது ஒரு திமுக காரர் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்து நினைப்பீங்கன்றது நீங்களே பாருங்களேன். லேடிஸ் அத்தனை குழந்தைகளும் அப்படி தூக்கி விட்டு நாங்கள் தான் விட்டோம், அந்த அளவுக்கு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வெள்ளம் கரண்ட் ஆஃப் பண்ணி இவங்க தான் சொன்னாங்க. அது இவங்க தான் சொன்னாங்க, இவங்க இதில் தான் சொன்னாங்க. அதுக்கு ரெக்கார்டு இருக்குது, அது ரெக்கார்டு நாங்கள் காமிக்கிறோம். இவங்கன்னா மொத்தம் அந்த கட்சிக்காரத்தில் ஆமாம் சொன்னாங்க, அதில் தான் ஆஃப் பண்ணுது. கூட்டம் நடத்தும் போது ஒரு சரியான திட்டமிடுதல் எதுவுமே இல்லை. மாற்றுக் கட்சிக்காரர்கள் நடத்தும் போது ஒவ்வொரு துறையா ஒதுக்கி அழகா வரிசை பிரகாரம் போய் உட்கார்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாலும் துணை முதலமைச்சர் வந்தாலும் அமைச்சர் பெருமக்கள் ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதற்குண்டான சரியான முறையில் அந்த திட்டமிடுதலோடு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்போடு இந்த தமிழக அரசு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திமுகவினர் அங்கங்கே ஒரு இடத்துலையுமே அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னை ஒரு பொதுமக்கள் மாதிரி காட்டிக்கிட்டு எப்படியாச்சும் இது எல்லாமே தாவேக்கா பண்ண தவறு அப்படின்னு நம்ம மாற்றிடணும் அப்படிங்கிறது ஒரு அரசியலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் பின அரசியல். இது அவர்கள் பண்ணவே கூடாது. வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ண விரும்பலன்னு சொல்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக பேசுறதெல்லாம் தாண்டி களத்தில் இந்த மாதிரி வேலைகளை அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்ட் அடித்து ஆர்கனைஸ் பண்ணி ஒட்டுறாங்களே நமக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு பதைப்பதைக்க வச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த கரூர் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மகள் உயிரிழந்துடுறாங்க. அவரோட தந்தை பேட்டி கொடுக்குறாரு, இதை நான் சொல்கிறதுனால எனக்கே ஆபத்து வரலாம், எனக்கே உயிருக்கு பிரச்சனை வரலாம், இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன்னு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த சம்பவத்துக்கு நடந்தது காரணமே பார்த்தீங்கன்னா 15 ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வர்றாங்க. போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மீது தடியடி நடத்துகிறாங்க. அங்கே ஒரு சலசலப்பு வருது, அங்கே பெரிய அளவில் தள்ளுமொழி ஏற்படுதுன்ற மாதிரி சொல்கிறார். இதை ரொம்ப தயங்கி சொல்கிறார், எடுத்த உடனே சொல்லலை. என்னோட மகளை நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி அதை பதிவு பண்ணுறாரு. எவ்வளவு பேட்டி எடுத்தாலும் என் பிள்ளை என்ன உயிரோட வர்றது கிடையாது. இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னா
இதை வச்சு என்னை எவ்வளோ பேர் வேணாலும் என்ன வேணாலும் மிரட்டலாம். அந்த பாட்டிக்கு வந்து தண்ணி விட்டு மேலே ஏறி ஏதோ பேசியிருக்காரு விஜய். அதுக்கு முன்னாடி கரண்ட் கட்டு. அந்த கரண்ட் கட்டாத நேரில் அந்த ஆம்புலன்ஸ் வந்தது சைடில் அந்த பேட்டிக்காரரை எடுத்து சொல்லிருக்காங்க, முதல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அது எல்லாம் தாண்டி இந்த மக்கள் வந்து போகிறதுக்கு டக்குன்னு வழி இல்லை. சரி, இந்த ஆம்புலன்ஸ் வந்ததில் என்ன தப்பு? உள்ள யாராச்சும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. விஜயே வந்து மேலே தண்ணி போட்டு தூக்கி போட்டார், தண்ணி குடிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி யாரும் மயங்கி விழுந்திருப்பாங்க. அவர்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸுக்கும் செந்தில் பாலாஜிக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவர். செந்தில் பாலாஜி கூட நெருக்கமாக இருக்கிறவர். அவர் கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் இப்போ வந்து வெளியே வருது. இதில் கூடுதலாக என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து நம்பர் பிளேட்டே இல்லை. அவங்க வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் செட்டப்பில் வந்து கூட்டத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்திருக்காங்கன்னு சொல்லி வேற சில வீடியோக்கள் வெளியே வருது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பண்ண வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்போ இந்த கூட்டத்தை வந்து அவர்கள் நிச்சயமாக இத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறதுக்கு திட்டம் போட்டு பண்ணியிருப்பாங்கன்றத எனக்கு நம்புறதுக்கே வந்து பயமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்க கூட நான் நம்புகிறேன். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். கரூரில் வந்து விஜய்க்கு அதிக அளவில் கூட்டம் கூடி கரூர் வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டையை தகர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இப்படி பண்ணாங்களா, இல்லை அந்த கூட்டத்தில் ஒரு குளறுபடி ஏற்படுத்தணும்னு பண்ணாங்களா அப்படிங்கிறது விசாரணையினுடைய முடிவில் நமக்கு தெரிய வரணும். இதே நேரத்தில் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா KN நேருடைய கோட்டை தகர்ந்தது, திருச்சியை ஸ்தம்பித்தது அப்படிலாம் போஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை கரூருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதிகமான கூட்டம் கூட முடியாத அளவில் ஒரு இடத்த வந்து ஒதுக்குனாங்களா? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நற்பெயர் வந்து கெடுமா அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டாங்களா? எதுன்னு தெரியல நமக்கு. இந்த இடத்துல வந்து இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தினால அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அங்கே வந்து திடீர்னு வந்து கரண்ட் கட் ஆகுதுன்றாங்க. கரண்ட் கட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஏன்னா தாவேக்கவினர் தரப்புல வந்து எங்களுக்கு வந்து மின்சார துண்டிப்பு நீங்கள் செய்யணுன்றது இவர்கள் கோரிக்கை மனு வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த குறிப்பிட்ட நேரம் ஏன் கட்டாச்சு? அந்த கரண்ட் கட்டான்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் மீது செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அந்த செருப்பு வீசுகிற சம்பவம், கரண்ட் கட்டா வருது, ஆம்புலன்ஸ் உள்ள வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் இணைச்சு பார்க்குற மாதிரியான சம்பவமாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது இருந்திருக்குமா? அதை தாண்டி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ கூட நான் கூட பெரிய அளவில் இது வந்து திமுகவுக்கு எதிராக பேசணுங்கிற அடிப்படையில் பேசலை. அந்த சமயத்தில் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் திருத்துங்க, ஏன் இப்போலாம் அவர்கள் பண்ணுறாங்கன்றதான் கேள்வி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் திமுக பண்ணுற அரசியலை நம்ம கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். இவ்வளோ விஷயம் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஓட்டுறது, விஜய்க்கு எதிராக வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுறது, விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுக்குறது தப்பே இல்லை. நீ திமுககாரன்னு சொல்லிட்டு பேட்டி கொடு, ஏன் பொதுமக்கள்னு சொல்லி பேட்டி கொடுக்குற? அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கட்டமைப்பை நீ உருவாக்க பார்க்குறியான்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதில் நிறைய வந்து நான் சொல்றதுங்கிறது நம்ம கையில் வந்து இதில் எதுவுமே இல்லை. இதில் இப்படி தான் நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஆனால் இணையதளங்களில் வெளியாகிற விஷயங்களை வச்சு நம்ம பொருத்தி பார்க்கும்போதே இதில் நம்ம கண்ணுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து முரண்பாடாக தெரியுது. அதுலேயும் திமுக பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. இங்கே வந்து விஜய்க்கு எதிராக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. சும்மா விட்டுருந்தாலும் கூட இந்த விஷயத்துல வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் நீங்கள் வம்படியாக வந்து நாங்கள் இதில் வந்து விஜயை வந்து காரணம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் பண்ண தவறு எல்லாத்தையுமே வந்து மறைக்க பார்க்குறீங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிய வருது. முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போதுமான அளவில் காவலர்கள் வந்து இல்லைன்றதுக்கு அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து 10,000 பேர் தான் வந்து விஜய் தரப்பில் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. எங்க இதெல்லாம் ஒரு காரணமா? 10,000 எழுதி கொடுத்தாங்கன்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? நம்மகிட்ட வந்து உளவுத்துறை இருக்குது, அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்ற உண்மை வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த 2 கூட்டங்கள், திருச்சியில் ஒரு கூட்டம் போறாரு, நாகப்பட்டினத்தில் போறாருன்னா எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்ற ஒரு பார்வை நிச்சயமாக அரசுக்கு இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கு, காவல்துறையும் இருக்கும். அப்படி இருந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து போதிய அளவில் வந்து காவலர்களை வந்து பணி அமர்த்தலை, அங்கே வந்து சரியான உள்ள கூட்ட நெரிசலில் சிக்கிட்டாங்கன்னா வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. அப்படிங்கும்போது அதற்கான மாற்று ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அரசாங்கம் ஏன் பண்ணலாம் அவர்கள் கேள்வி கேட்குறது சரியான ஒன்று தான். அவர்கள் தரப்பில் வந்து தாவேக்கனோட தரப்பில் அவர் வந்து கத்துறாங்க, மரத்தில் ஏறுறாங்க அப்படிங்கிறத நம்ம தவறுன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே கண்டிச்சுட்டு இருக்கோம், அதை பேசிகிட்டு இருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இது வந்து முதல் கூட்டமும் கிடையாது. இப்போ தாவேக்க முதல்ல இப்போ தான் ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படிங்கும்போது இவர்கள் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாமல் போச்சு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி கிடையாது. இவர்கள் தொடர்ச்சியாக மாநாட்டிலேருந்து, விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து, மதுரை மாநாட்டிலேருந்து இப்போ பரப்புரை வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் என்னென்ன பண்ணுவாங்க, அவர்கள் எந்த மாதிரி மனநிலை இருப்பாங்க, வெறுமன அரசியல் கட்சி தொண்டர்கள் மாதிரி இல்லாமல் ரசிகர்கள் மனநிலை அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஒட்டுமொத்த தப்பை அவங்க பக்கம் திருப்பிட்டு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடலாம், இதை வச்சு நம்ம வந்து விஜயை கைது பண்ணணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் எண்ணத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறது அது ஒரு தவறான அரசியலாக தெரியுது. இந்த திமுக அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து முதல்ல ஒரு புரிதலோடு இருக்கும். இவர்கள் சொல்றது தான் உண்மை அப்படி திமுக காரங்க வந்து ஒரு மறு வச்சுட்டு பேட்டி கொடுக்குற மாதிரி, ஒரு பொதுமக்கள் மாதிரி அவர்கள் பேட்டி கொடுக்குற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்ம நம்பக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.